டைம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி 1:10 ஆகுது. ஸோ சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா செமிச்சிருச்சா இல்லை அப்படின்னோம்னா மறுபடியும் பசிக்குதான்றது தெரியலை. ஸோ நைட் ஆனாலும் பரவாயில்ல, 1 மணி 1:10 ஆனாலும் பரவாயில்ல, நான் சப்பாத்தி போட்டே தீருவேன்னு சொல்லி நம்மளுடைய சப்பாத்தி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு 1:10 ஆனாலும் நான் உருட்டுறதை விட மாட்டேன்னு சொல்லி கண்டினியூ அங்கே பாருங்கள் எத்தனை சப்பாத்தி உருட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீங்க சப்பாத்தி சொன்ன மாதிரி தெரியலையே எனக்கு. நான் சப்பாத்தியை தான் சொன்னேன். சரி பாருங்க கல்லில் போட்டிருக்காங்க. ஸோ சப்பாத்தி வந்து சுட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கும். ஸோ சட்னி தான் ரெடி பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்படிதானம்மா? சட்னி தானே? சட்னி தான். நீங்களும் இந்த மாதிரி மிட் நைட்ல சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க, சரிங்களா? என்னதான் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து சாப்பிட்டாலும், என்ன சைடிஷ் சாப்பிட்டாலும் நம்ம வந்து வெங்காயம், அதாவது திருநெல்வேலி பாசையில் பல்லாரின்பாங்க, மற்ற ஊர் பாசையில் வந்து வெங்காயம் சொல்லுவாங்க. ஆனியன் இல்லாமல் சப்பாத்தியை நம்ம சாப்பிடவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அது நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஆனியனும் ஒன்று வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:30 ஆகுது. இப்போ நான் வந்து பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கனை பார்த்துட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நம்ம பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஆனியன், நம்ம தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். செம்மையா இருக்கு. நைட்டு டைம் 1:30க்கு ஒரு பிக் பாஸ் லைவ் பார்த்துட்டு சட்னி, ஆனியன் சப்பாத்தி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.